வாழ்க்கையில் உங்களுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறோம். ஒன்று வந்து நிலையாக ஸ்டாட்டிக்காக அப்படியே இருக்கிறது. ரெண்டாவது எவால்வ் ஆகி பரிணமிக்கிறது. நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி உங்கள் வாழ்க்கை பாதை அப்படியே ஓட்டம் அமையும். சப்போஸ் நீங்கள் நிலையாக இருக்கிறத தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதே வாழ்க்கை முறை, அதே சவால்களை சந்திப்பீங்க, அதே சூழ்நிலையில் இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிடும். என்னடா வாழ்க்கை இது. இதே பரிணமிக்கிறது, அதாவது வந்து எவால்வ் ஆகிறத தேர்ந்தெடுத்தால் உங்களுக்குள்ளே இருக்க ஆற்றல்கள் வந்து நிறைய வெளிப்படும். உங்களுக்குள்ளே இருக்க திறமைகள் நிறையா வெளிப்படும். நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து நிறைய சவால்கள், நிறைய ரிஸ்க் எடுக்கிறத விரும்புவீங்க. இதனால் வந்து உங்களுடைய வளர்ச்சி மிக பெருசாக இருக்கும். இந்த பர்டிகுலர் திங் வந்து டெக்னாலஜிலையும் பொருந்தும். ஏன்னா எந்த டெக்னாலஜியுமே எவால்வ் ஆச்சுன்னு சொன்னால் தான் அது பெரிய லெவலில் வளருமே ஒழிய ஸ்டாட்டிக்காக அப்படியே இருந்தால் மண்ணோட மண்ணாக மக்கி காணாமல் போயிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதை பற்றி பேச போகிறோன்னு. எஸ், we are going to talk about Ethereum's latest Spectra update. ஆமாம், எத்ரிஎம்மில் இருக்கக்கூடிய அப்டேட், அதாவது 16வது அப்டேட், இந்த பெக்ட்ரான்ற அப்டேட்டை பற்றி ரொம்ப தெளிவாக, விரிவாக, எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி பேச போகிறோம். Let's thrive together and get this show on the road. ஆக்சுவலாக இடிஹெச்சோட அப்டேட்ஸை வந்து 6 ஃபேஸாக பிரிக்கிறாங்க. அதில் முதலாவது ஃபேஸ் பார்த்திங்கன்னா மெர்ஜ். ஆக்சுவலாக அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு செப்டம்பர் 2022. அது உங்களுக்கே தெரியும், ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கு மாற்றினா தான் இந்த மெர்ஜுன்றது. நீங்கள் யூஸ்வலாக ஒரு டெக்னாலஜிலேருந்து இன்னொரு டெக்னாலஜிக்கு மாற்றணும்னா பழைய டெக்னாலஜியை ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிவிட்டு புது டெக்னாலஜிக்கு மாற்றுவாங்க. ஆனால் இடிஹெச் நல்லா ஞாபகம் வச்சுங்க, 10 வருஷமாக ஒரு செகண்டு கூட ஆஃப் ஆனதே கிடையாது, நின்னதே கிடையாது. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் ஓடிட்டு இருக்கும் போதுமே அப்படியே என்னத்துக்கு மாற்றினாங்க, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குக்கு மாற்றினாங்க. இதுதான் உலகத்தில் நடந்த மிகச்சிறந்த ஒரு டெக்னாலஜிக்கல் அப்கிரேட்னு சொல்லுவேன். ஸோ அது ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு திங் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது தி சர்ஜ் இப்போ இருக்கிறது. ஆக்சுவலி இதில் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெக்ட்ரா அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கேலபிலிட்டியை வந்து கொண்டுட்டு வரதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த செக்யூரிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கேஸ் ஃபீஸை குறைக்கிறதுக்கு, ஸ்டோரேஜில் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்காக வந்தது தான் இந்த பர்டிகுலர் சர்ஜ். இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக பேசப்பேன். இதுக்கு அடுத்து வரக்கூடியது ஸ்கர்ஜ். ஸோ அது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ஷன் வேல்யூன்னு சொல்லுவாங்க, எம்விவி. அதை வந்து குறைக்கிறது, மினிமைஸ் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்சர்ஷிப் ரெசிஸ்டன்ஸ். யாராவது வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யார் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கவே கூடாது. யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரது. அது வந்து ஓப்பன் டு ஆல். அதான் ட்ரூலி டீசென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அடுத்த ஃபேஸு. அதுக்கு அடுத்த ஃபேஸ் வந்து வேர்ஜ். 4வது ஃபேஸ் வந்து வேர்ஜ்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து மெர்க்கிள் ட்ரீயை பேஸ் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. அதை என்ன பண்ண போகிறாங்கன்னா வெர்க்கிள், வெர்க்கிள் ட்ரீயை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க, ஸ்டோரேஜ் கொண்டுட்டு வராங்க. இதுக்கு அடுத்த 5வதாக பர்ஜ்ன்னு சொல்லாத தீயவைகளை அப்படியே ஒதுக்கி ஃபுல்லாகவே வெளியில் எடுத்துகிட்டு போகிறது, டெலீட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து என்னென்னா ப்ரோட்டோகாலை சிம்பிளிஃபை பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் வெளியில் எடுக்கிறது. கடைசி ஸ்டேஜ் வந்து ஸ்ப்ளர்ஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டச்சஸ், யூஎக்ஸு, யூஐ, டிசைனிங்கு, இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது. இதுதான் வந்து அவங்க அப்டேட்ஸில் இருக்கக்கூடிய ஓவர்வியூ. இந்த ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா முதல் 2 ஃபேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னும் 4 ஃபேஸ் இருக்குது. கண்டினியூஸாக பேரலாக எல்லா ஃபேஸையுமே ஒர்க் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ கம்ப்ளீட் ஆனது 2 ஃபேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதில் இப்போ அந்த 2வது ஃபேஸில் இருக்கக்கூடிய பெக்ட்ரா பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பெக்ட்ரா அப்கிரேடில் வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில ப்ரப்போசல்ஸ் இருக்கும். அதை வந்து இஐபின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எத்ரியம் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரப்போசல்ஸ். ஆக்சுவலாக பெக்ட்ரா அப்கிரேடில் பார்த்தீங்கன்னா 12 இஐபி இருக்குது. அதில் 3 முக்கியமான இஐபிஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஐபி வந்து இஐபி 7702. ஆக்சுவலாக அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஓஏ அக்கௌண்ட்டை செட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்டர்னலி ஓன்ட் அக்கௌண்ட்டை வந்து செட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அப்கிரேடு. ஆக்சுவலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் வேலெட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு அப்கிரேடு தான் இது. எப்படின்னா ஒரு மெட்டாமாஸ்க் வேலெட் நம்மள்கிட்ட இருக்குது. இடிஹெச் உள்ளே வந்து ஏதோ இடிஹெச் வச்சு ஏதோ ஒரு காயினை வாங்குகிறோம், அல்லது வேறு ஏதோ யூஎஸ்டிடிக்கு மாற்றுறோம், அல்லது ஏதோ ஒரு இதுக்கு ஸ்வாப் பண்ணுறதை வச்சுப்போம். அப்போ 2 ஆப்ரேஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் வந்து அப்ரூவ் பண்ண சொல்லும். அப்ரூவ் பண்ணி முடித்த பிறகு ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா ஸ்வாப் பண்ண சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி யூசர் வந்து கிளிக் பண்ணுறான், அடுத்து ஒரு வாட்டி யூசர் கிளிக் பண்ணுறான். இது 2 கிளிக்கை ஒரே கிளிக்காக கொண்டுட்டு வந்து மெர்ஜ் பண்ணுறாங்க. ஒரே வாட்டி பண்ணாலே அப்ரூவலும் ஆகிடுது, ஸ்வாப்பும் ஆகிடுது. இதனால் என்ன ஆகுதுன்னா டைம் ரொம்ப சேவ் ஆகும்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதுதான் முக்கியமான அப்கிரேட், ஃபஸ்ட் அப்கிரேடு. இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டர்னலி ஓன்ட் அக்கௌண்ட்ஸுக்கு இருந்தக்கூடிய ஒரு அப்கிரேடு. இந்த அப்கிரேடை வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னது மெட்டாமாஸ்க். அடுத்த ப்ரப்போசல் இஐபி 7251.
ஆக்சுவலி இது எதை 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 நோக்கி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டு செட்டப் மேக்ஸிமம் எஃபெக்டிவ் பேலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து நோட் ஆப்ரேட்டருக்கு நோட் வேலிடேட்டருக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொப்போசல். இப்போ வந்து ஒரு வேலிடேட்டராக வந்து நான் ஈத்துக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் மேக்ஸிமம் எவ்வளோ ஈத் வச்சுக்கலாம்னு 32 தான் வச்சுக்க முடியும், அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. சப்போஸ் என்கிட்ட வந்து 64 இருக்குன்னா நான் 2 வேலிடேட்டராக ரெஜிஸ்டர் பண்ணணும். 2 ஹார்ட்வேர் எனக்கு தேவைப்படுது. ஹார்ட்வேரோட ஓவர் ஹெட் வந்து எனக்கு அதிகமாகும். இல்லை என்கிட்ட 40 இருக்குன்னு சொன்னால் 32 மட்டும்தான் நான் பண்ண முடியும். அடுத்த 8 என்னால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அது 32 ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி 32 ஆன பிறகு இன்னொரு வேலிடேட்டரை நான் உள்ளே கொண்டுட்டு வரணும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த சீலிங் 32 இருக்க சீலிங்கை வந்து 2048ன்னு மாற்றிருக்காங்க. இதனால பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ளே வருவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னால் என்ன பண்ண முடியும்னா 100 இருந்தாலும் என்னால் வந்து ஒரே வேலிடேட்டரை பண்ண முடியும். அதனால் என்ன மிச்சமாகும்னு பார்த்தீங்கன்னா 3 வேலிடேட்டரை நான் மாற்றி வச்சுனா அல்லது 4 வேலிடேட்டரை வச்சேன்னா 4 எக்யூப்மெண்ட் எனக்கு தேவை, 4 ஹார்ட்வேர் டிவைசஸ் எனக்கு தேவை. அந்த 4 ஹார்ட்வேர் டிவைசஸை வந்து குறைக்கிறாங்க. இந்த ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்டை வந்து குறைச்சி ப்ளஸ் ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவு தான் ரிவார்ட்ஸ் வரப்போகுது. ஒரே ஹார்ட்வேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், நமக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்க போகுது. இது யாருக்கு சாதகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நோட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு சாதகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரொப்போசல் வந்து EIP 7691. இது எதை டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா BLOB பிளாப் த்ரோபுட் இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டு அதை டீல் பண்ணுது. ஆக்சுவலாக இது எது சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சம்மந்தப்பட்டது. நீங்கள் உங்களுடைய டேட்டா, அதாவது ETHல இருக்கக்கூடிய டேட்டாவை க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறது சம்மந்தப்பட்டது. இது நாள் வரைக்கும் ETHல என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து கால் டேட்டா. அதை மாற்றி எதுக்கு மாற சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா BLOB, அதாவது பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸுக்கு மாற சொல்கிறாங்க. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லிடுறேன். கால் டேட்டான்றது வந்து பெர்மனண்ட்டாக அதுக்குள்ளேயே தங்கி இருக்கும். இன்னொன்று வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. அது இப்போ வரைக்கும் கால் டேட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைட்டுக்கு வந்து 6 கேஸ் எடுக்கிறாங்க. 16 கேஸ். அதை என்ன பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னா 16 கேஸாக இருக்கிறத இப்போ இந்த ப்ரப்போசலில் 48 கேஸ் பெர் பைட்டுக்கு மாற்றிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் எதுக்குள்ளே வந்துடுறாங்கன்னா BLOB பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்கன்றாங்க. இந்த பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டெம்பரரி மெமரி தான், பெர்மனன்ட் கிடையாது. இன்னும் டெம்பரரியாக தான் அது ஸ்டோர் ஆகிருக்கும். எவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 நாள் வரைக்கும் தான் இருக்கும். 18 நாள் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். இதனால் என்ன பலன்னு பார்த்தோன்னா L2ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா, லேயர் 2ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு மெயின் அந்த ஸ்டோரேஜில் கொண்டுட்டு வரது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஒரு டெக்னாலஜி. ஸோ L2க்கு வந்து அதாவது லேயர் 2ஸ்க்கெல்லாம் வந்து சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு அப்கிரேட். இந்த அப்கிரேடை பொறுத்தளவுக்கு BLOB, அதாவது பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ். கால் டேட்டான்றது டெம்பரரி. அது வந்து டைரக்ட்லி டீல்ஸ் வித் EVM. ஸ்ட்ரெயிட்டாக EVM Ethereum விர்ச்சுவல் மிஷினோட டீல் பண்ணும். ஆனால் பிளாப்ன்றது Ethereum விர்ச்சுவல் மிஷினோட டைரெக்டாக டீல் பண்ணாது, டைரெக்டாக கனெக்ட் பண்ணாது, டைரெக்டாக இன்டர் கனெக்ட் ஆகிருக்காது. ஆனால் டெம்பரரி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி ரோல் பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணோம்னா அந்த மெயின் ஸ்டோரேஜில் சேர்த்து வைக்கும். இதனால் வந்து ஃபீஸ் ரொம்ப குறையும். ஸ்டோர் பண்ணுற ஃபீஸு கால் டேட்டாவில் இருக்கிறத விட திட்டத்திட்ட வந்து 5 மடங்கு 10 மடங்கு குறையும். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ வரைக்கும் BLOBயில் வந்து 3 to 6 பிளாக், ஒரு பிளாக்குக்கு வந்து 3 to 6 பிளாக் தான் வச்சுருந்தாங்க. அதை வந்து 6லேருந்து 9க்கு உயர்த்த போகிறாங்க. அப்போ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதே சமயத்தில் உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு போகிறதுக்கான ரேட்டும் குறைய போகுது. ஆனால் கால் டேட்டாவில் என்ன பண்ணியிருக்காங்க, ரேட்டை ஏற்றி எல்லாரையும் எதை நோக்கி வர வைக்கிறாங்கன்னா BLOBயை நோக்கி வர வைக்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் அப்கிரேடு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரா அப்கிரேடில் 3வது அப்கிரேடு முக்கியமான அப்கிரேடு இந்த BLOB சம்மந்தப்பட்ட அப்கிரேடு. இந்த அப்கிரேடு வந்து மெர்ஜ் அப்கிரேடுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய அப்கிரேடாக பார்க்குறாங்க. அதாவது 14வது அப்கிரேடு. மெர்ஜென்ட் அப்கிரேட் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லேருந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்குக்கு ட்ரான்சிஷன் ஆச்சு. ஆனால் எப்படி ட்ரான்சாக்ஷன் ஆச்சுன்னா ஒரு செகண்டு கூட பிளாக் செயினை நிறுத்தாமல் ஓடிக்கிட்டு இருக்கும் போதுமே அழகாக என்ன பண்ணாங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணாங்க. அதாவது ஒரு ஃப்ளைட்டு பறந்துக்கிட்டு இருக்குது, அந்த ஃப்ளைட் பறந்துட்டு இருக்குன்னா அதில் ஃபியூயல் தீர்ந்து போச்சு. அதில் ஃபியூயல் ரொப்பணும்னா கீழே இறக்கி நிறுத்தி தான் அதுக்குள்ளே ஃபியூயலை ரொப்பணும். அப்படி இல்லாமல் பறந்துகிட்டு இருக்க ஃப்ளைட்லேயே ஃபியூயலை ரொப்பி மறுபடியும் பறக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருந்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய அப்கிரேட். அதாவது 22லேயே அந்த அப்கிரேடை முடிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்த பெரிய அப்கிரேட்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்த அந்த பெட்ரா அப்கிரேட் தான். இந்த அப்கிரேட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் ETH ஓரளவுக்கு இப்போ பெருசாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ETH மூவ் ஆச்சுன்னு சொன்னால் தான் எல்லா காயினும் சேர்த்து எடுத்துகிட்டு போகும்னு சொன்னேன். இப்போ தான் பொறுமையாக அது மூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த $3,000 $3,500 பிரேக் பண்ணி போச்சுன்னு சொன்னால் ஆல்ட்டோட மிகப்பெரிய சீசன் ஆரம்பமாகும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கணும் எந்த அளவுக்கு அது எவ்வளோ வேகமாக அது அந்த டார்கெட்டை நோக்கி போகும்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் இன்னொரு எபிசோடில் ஒரு அழகான ஒரு கான்செப்ட் அல்லது ஒரு அருமையான ஒரு காயினோட அவங்க மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.